இன்னைக்கு தமிழ் சினிமால தளபதிக்கு அப்புறம் இவரை வச்சு எடுத்தா படம் கன்ஃபார்ம் 100 கோடின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியில் இருக்காரு நம்ம எஸ்கே ஆனாங்க. இதை நம்ம நம்பிதான் ஆகணும். அந்த அளவுக்கு அமரனோட வெற்றி அவரோட வளர்ச்சிக்கு ஒரு ட்ரிபிள் பார்த்து போட்டு கொடுத்துருக்குங்க. சரி, ஓகே, நான் இப்ப எதுக்கு எஸ்கே அண்ணா போய் சொல்றாங்க இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எஸ்கே அண்ணாவோட பிறந்த நாளுங்க. ஆமாங்க, ஹாப்பி பர்த்டே எஸ்கே அண்ணா, நீங்க நீரோடி வாழணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சரி, ஓகே, எஸ்கே அண்ணா பிறந்த நாள் சொல்லிட்டீங்க, டீசர் எதுவும் இல்லாம இருக்குமா? இதோ இருக்கு. நம்ம எஸ்கே அண்ணாவும் நம்ம ஏஆர் முருகா சேர்ந்து நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படமா உருவாக்கிட்டு இருக்க இந்த படத்தோட பேர் நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டீசரும் வரப்போகுது. ஸோ அதான் நம்ம நீங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு வேவ் ஸ்டுடியோஸ். நானும் உங்களுக்கு விங்கி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அனில் இன்னொருட்டி பார்த்துடலாம். ஒரு செமையான ஒரு ஃபாஸ்ட்டு இன்னொருட்டி பார்த்துடலாம். வித்யா ஜமால். ஓ, ஈஸி அப்படி தெரிக்குது. கார்த்திகேயன், மதராசி, பேனின் அப்படி துப்பாக்கி டூங்க, அப்படிதான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைடர் படம் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம மகேஷ் பாபுவோட ஆக்டிங் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த ஸ்பைடர் மாதிரி இருக்கு. இவர் நம்ம எஸ்கே கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்காரு. கொஞ்சம் ஏதோ அந்த மாவீரன் மாதிரி தான் டச்சில் இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னன்னா வித்யா ஜமால் அண்ட் ஆல்சோ இன்னொரு அவர் ஆக்டர் பேர் எனக்கு சரியா தெரியல. பட் அவர் மாதிரி வில்லன் ஆக்டர் தான். ஒரு செம்மையா இருந்துச்சு. மியூசிக் அனில் ஒரு 40 செகண்ட் தாங்க டீசரு. 40 செகண்டுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. ஒரு செமையா இருந்து கட்டு, ஒரு செம கட்டு. ரொம்பலாம் எதுவுமே காட்டலை. ஜஸ்ட் எஸ்கே பிறந்தநாளுக்கு ஒரு ஃபேன்ஸுக்காக ஒரு சின்ன ட்ரீட்டு. ஆனால் டைலாக் எதுவுமே வரலாம். டைலாக் எதுவும் வரும்னு நினச்சேன். இது என்னங்க ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. டே பை டே எஸ்கே பவர் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படியே ஆக்ஷன், ஃபுல் ஆக்ஷன் இறங்கிட்டாருங்க. இனி காமெடி எதுவும் கிடையாது, ஃபுல் ஆக்ஷனு. காலை வேற மாதிரி. மദ്രാசி, அதான் மெட்ராஸ்ன்னு சொல்றாங்க. பட் மெட்ராஸும் ஒரு படம் நம்ம கார்த்தி படம். ஸோ அதனால மദ്രാஸ்ன்னு வச்சுட்டு நினைக்கிறேன். அனிருத்தோட மியூசிக்ல ஏஆர் முருகதாஸ் கம்பேக் கொடுப்பாருங்க. கண்டிப்பா என் தலைவன் கம்பேக் கொடுப்பான். அதாவது தளபதி விஜய் சார் அவங்களுக்கு 2 பீக் படம் தான் அவங்களோட லைஃப் டைம்ல. துப்பாக்கி காத்தி, அந்த 2மே ஏஆர் முருகதாஸ் கொடுத்துன்னு நம்புவீங்களா? அந்த அளவுக்கு ஏஆர் முருகதாஸ் ஒரு ஓஜி டைரக்டர். அவர் கம்பேக் கொடுக்கணும் தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் இதே மாதிரி ஆக்ஷன் பேக்டு ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம். ஒரு ராவா, ஒரு மிரட்டு கட்டா இருந்துச்சு டீசரு. அப்படிதான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லுமே ருக்மிணி வசந்த் தான் ஹீரோயின். அவங்க ஒரு சின்ன கட்டில் வராங்க. கிட்டத்தட்ட அந்த காதலவால், அந்த துப்பாக்கி காதலவால் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருக்க போகுது. கண்டிப்பாக நான் லூப்பில் தான் பார்க்க போகிறேன். எனக்கு இப்போவுமே நிறைய கட்டு டப்புன்னு பார்க்க புரிய மாட்டேங்குது. ஒவ்வொன்று ஜூம் பண்ணி பார்க்கணும். டீ கோட் போனோம். அப்போ தான் என்ன நடக்கு, கதை என்ன கதைன்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான வீடியோ நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.